திரு மாணிக்கம் தாக்கூர், இந்த விவகாரத்தை திமுகவும் காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவர் வருத்தம் தெரிவித்தார். அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் சார் திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளும் கூட வந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் இந்த பிரச்சனை அடங்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல, ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, வருத்தம் தெரிவித்ததற்கு பின்னாலே இதை பெரிதுபடுத்துவது என்பது நியாயமில்லாதது. இது ஒரு சிலர் அவருடைய வருத்தம் புரிகிறது. காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்குமே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் சகோதரர்களுக்குமே இது புரிதல் ரொம்ப முக்கியமானது. இது யாரும் ஒரு திட்டம் போட்டு சதி செய்து ஒரு ஒரு லாங் டேர்மா ஒரு டேமேஜ் உருவாக்கணும்னா யாரும் நினைக்கல. நினைச்சிருந்தா அது ஒரு கருத்து சொல்லுகின்ற நேரத்திலே அவருடைய தவறுதலான கருத்தாக மாறிவிட்டது. அந்த தவறுதலுக்கு வருத்தமும் தெரிவித்து விட்டார். அவரை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட கால ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எப்பொழுதுமே தமிழகத்திற்காகவும் குறிப்பாக பாஜக எதிர்ப்பில் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே தமிழகத்தினுடைய கருத்துக்களை சொல்வதிலே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் எப்பொழுதுமே மிக சிறப்பாக சொல்லக்கூடியவர். மாநிலங்களவையிலே தமிழகத்தினுடைய குரலையும் சாமானியனுடைய குரல்களையும் எப்பொழுதுமே தெளிவாக சொல்லக்கூடியவர். அவருடைய கருத்து சொல்கின்ற விதத்திலே தவறு இருந்திருக்கிறது. அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் என்பது அதற்கு பின்னாலே இதை பேசிக் கொண்டிருப்பது என்பது நாம் பாஜகவினருக்கும் அதிமுகவினருக்கும் உதவுவது போல மாறும். பாஜகவை பொறுத்த மட்டுமே இந்தியா கூட்டணி வருகின்ற 19ஆம் தேதி நடக்க போகின்ற இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு நேற்று இரவு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான உறவு இந்த உறவு, நீண்டகால உறவு. தமிழக முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்குமான உறவு. தமிழக முதலமைச்சர் 19ஆம் தேதி நடைபெறப் போகின்ற இந்தியா கூட்டணியில கலந்து கொள்ளப் போகிறார். இப்படி எங்களை பொறுத்த மட்டுமே எங்களுடைய போராட்டம் என்பது ஜனநாயகத்தை காப்பதற்காக SIR போன்ற மிக முக்கியமான மக்களுடைய வாக்குகளையே திருடுகின்ற தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயக பிரச்சனையிலே பெரும் பிரச்சனையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். பீகாரிலே ஏறக்குறைய 17% மக்களுடைய வாக்குகளை பறித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரும் பிரச்சனைகளையும், காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து பிடுங்கப்பட்டிருக்கிறது. 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலமாகியும் இன்னும் கொடுக்கப்படவில்லை.